கீதா சமையல். இன்னைக்கு வந்து மதிய சமையல் தான் பண்ண போகிறோம். மீன் குழம்பும் எறா தவா ஃப்ரையும் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் 6 வகையான மூலிகை இட்லி பொடியும் இருக்குது. 41 பொருட்கள் போட்டு சத்து மாவும் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். அரிசி கழுவி போட்டிருக்கேன், மலரப்போது மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சட்டி வச்சுருக்கேன். ராகி களி பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா களிக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் சாதம் இருக்குது. காலையில் வந்து அவனுங்களுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் கொடுத்து அமிச்சேன். வடித்த சாதம் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். களிக்கு தண்ணி காயட்டும், காஞ்ச உடனே போட்டுக்கலாம். காலையில் வடிச்சது தான். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் பாதி காஞ்ச உடனே கிழிச்ச மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன். மீன் குழம்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியட்டும். 1.5 கிலோ எறாவை நான் வந்து நல்லா கழுவிட்டு முதுகில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு நம்ம அது மசாலா தடவிக்கலாம். இப்போ கடுகு பொரியுது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கட்டி பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன். இப்படி நச்சு போடும் போது நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஏன் நச்சு போடுறேன்னா, கிழிச்ச மீன் வந்து கொஞ்சம் வாய்வு, அதனால தான். இஞ்சியுமே குழம்பு கொதிக்குது பாருங்கள், அப்போ நச்சு போடணும். அப்போ தான் குழம்பும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், அந்த வாய்வு தன்மை இருக்காது. சின்ன வெங்காயம் 1 கை, ஏன்னா நம்ம தேங்காய், மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் 1 கை போட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த பக்கம் வந்து தண்ணி பாருங்கள் பாதி மலர்ந்துருச்சு. இப்போ சாதம் கொஞ்சம் முழுசாக இருக்க மாரி இருக்கும், ஏன்னா வடித்த சாதம்ல. அதை போட்டு வேக வச்சுக்கலாம், மலரட்டும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம், இப்போ இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் மலரட்டும். சாப்பாடும் மலர்ந்து வர்றதுக்குள்ளே நம்ம எறாக்கு வந்து பரட்டி வச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எறாக்கு மசாலா போட்டுடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஷனில் போட்டுடலாம். நல்லா தண்ணியை இருத்திடுங்க. நான் நல்லா தான் இருத்தி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து 1.5 கிலோ எறா நம்ம ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே சின்னதாக சாப் பண்ண கருவேப்பிலை போடும்போது சூப்பரான ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. தயிர் போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த இதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நீங்கள் பெசற தேவையில்ல. இப்போ வந்து நம்ம கை வச்சு பெசரிக்கலாம். ஒன்று லெமன், ஒன்று தயிர், இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட வறுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சமையல் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மீன் குழம்பெல்லாம் வச்சிட்ட பிறகு நம்ம இதை வறுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஒரு முக்கால்வாசி வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கப்பு சேர்க்க போகிறேன். 1 போட்டிருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வச்சுருக்கேன். 1க்கு 2 கப்பு கணக்கு. ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே இப்போ மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சேன். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு அப்படியே வந்து வெந்துட்டு உருண்டி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாதியாக திறந்து விட்டுக்கலாம். எப்பயுமே மண் சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக இருக்கும் போது மூடி வச்சாவே பொங்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு மூடிட்டோம்ல, அதனால் கண்டிப்பாக பொங்கி தான் வரும். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு திட்டமாக கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், 1/2 ஸ்பூன் சீரகம், நல்லா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், தேங்காய் இவ்வளோ எடுத்துருக்கோம். இதை நைஸாக அரைச்சிக்கணும். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் நான் தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து புளிப்பு, உப்பு, காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னு சரியாயிடும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட களி இது போல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் சொல்கிறீங்க களி ஈஸியாக நீங்கள் கிண்டுறீங்க, ஆனால் எனக்கு வந்து தீஞ்சு போயிடுதுக்கா, நீங்கள் சொல்கிற அளவு தான் நான் தண்ணி வைக்கிறேன் அப்படின்றீங்க. நான் அதனால் திரும்பி நான் களி செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துடுறேன். இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கும் வீடியோ போட்டால் போர் அடித்து போயிடும். அதுக்கு தான் இப்போ மாவு இல்லாத மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடும். இப்போ இந்த புதுசாக செய்கிறவங்களாம் ஒரு கை சாதம் போட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும்.
வெறும் களியாக செய்யும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக முழு முழுன்னு இருக்கிற மாரி இருக்கும். இப்போ மாவு இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோமா, ஒரு 5 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா மலர்ந்து வருது. அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ மீனுக்கு வந்து இது போல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கொதிக்கிட்டோம். உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வாசம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, ஏன்னா கிழிச்ச மீனுக்கு கண்டிப்பாக போடணும். வாய்வு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மீன், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கருவாடெல்லாம் காய வச்சு தராங்க தெரியுமா, அந்த மீனில் தான் நம்மளுக்கு தருவாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம களி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த கலரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாவெல்லாம் வந்து வெந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ண. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு அந்த சூட்லேயே நீங்கள் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அதேமாரி மண் சட்டியில் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஆனால் பக்கத்துலேயே இருக்கணும், டக்குன்னு பிடிச்சிடும், கீழே அடி பிடிச்சிரும். அதை சொல்ல வரேன். ஆனால் சூப்பராக ரெடி ஆகும். அது பழக்கம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ தண்ணி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்கள், கையில் ஒட்டலை பாருங்கள். தண்ணி மலர்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். அதேமாரி அரிசி போட்டிங்கன்னா வேகிறதுக்கு தான் டைமு. மாவை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குமுறிலே இருக்கிற மாவெல்லாம் வெந்துடும். சரியான பக்குவத்தில் வரும். ஆறின பிறகு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக கொதித்து நல்லா ஏடு கட்டி வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. குழம்புல எப்பயுமே நல்லா கொதித்து இந்தமாரி ஏடு கட்டி வரும்போது தான், எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கும் போது மீன் குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ வந்து கிழிச்ச மீனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு முள்ளு தான் நல்லாயிருக்கும், ஆனால் குழம்பு வறுத்தாலும் நல்லாயிருக்கும். சதை மீன் தான் இது. என்னென்னா இந்த மீனில் கொஞ்சம் வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம பூண்டு, இஞ்சி எல்லாம் நிறைய சேர்க்கணும். இன்னும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி மிளகு சீரகம்லாம் அரைச்சிருக்கோம்ல, சூப்பராக இருக்கும் குழம்பு, தேன் மாரி இருக்கும். அவ்வளோதான். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்மளோட களி பாருங்கள். களி செஞ்சால் இப்படி எடுத்தால் இப்படி வந்து விழணும்.
இதுதான் சரியான பக்குவம். இதை அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நல்லா சுட சுட இருக்குது. அவ்வளோதான் களியோட வேலை. மீன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா ரெடி ஆகிடும். இப்போ தவா ஃப்ரையும் அப்புறம் வந்து கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மலர்ந்து வருதா, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மீனெல்லாம் வந்து மண் சட்டிகளெல்லாம் பாதி தான் வேகணும். ரொம்ப வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, குமிரி அப்படியே உடஞ்சிரும். நம்ம எடுக்கும் போதே உடஞ்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தவாவில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி நீங்கள் வறுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இறா வந்து ரொம்ப சாஃப்டானது, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். மீன் குழம்பு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. தக 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 தகன்னு செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இப்போ பாருங்கள் 5 பேர்த்துக்கு களியை உருண்டை பொடிச்சு வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக தண்ணி வந்து கரெக்டான அளவில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக உங்களுக்கும் இதே போல் வரும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கோம்ல. இப்போ இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக நல்லா மொறு மொறு மொறுன்னு அந்த மசாலாலாம் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு நீங்கள் சாதம் போட்டு இறாவை எடுத்துட்டு அந்த இந்த தோசைக்கல் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் சாதம் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிர் போட்டிருக்கனால உங்களுக்கு ஆட் ஆகாது. ஓகேவா? பயப்படாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டுடலாம். பசங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் இறால வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொடுத்தா அவ்வளோ புரோட்டீனா. நான் எல்லாத்தையுமே இதிலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்ற போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ரசமும் மலர்ந்து வருது. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் இறா ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த தவாவில் போட்டிருக்க இறாவும் எடுத்துட்டு ரசமும் மலர்ந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.